கும்பம், விதி மாறும் நேரம். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார், அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை இந்த மாதம் பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யார், ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பராசியில் இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 18 months அவர் கும்பராசியில் இருப்பார். அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு கேது பகவான் இருப்பார். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் மீன ராசியில் இருக்க போகிறாரு. ஸோ இதுதான் கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் 12 ராசிகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்குது. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாகுதா? ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாதத்துலலாம் பாருங்கள், புதன் வக்ரமாயிட்டே இருந்தார். இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு மாறப்போகிறார். ஸோ அப்போ கிரகங்கள் வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்கள் அதை ப்ரிடிக்ஷனாக மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்குது, மனிதனோட வாழ்வியலில் அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல நேரம் வந்துருமா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிமானம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அதுக்கான சொல்யூஷனை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ராசிநாதன் இப்போ வக்கரமாகறாரு, அதுதான் பிரச்சனைங்க. அவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அப்படியே போயிடுறாரு, பின்னாடி போயிட்டு நான் போகிறேன், டாட்டா பை பை, நான் போகிறேன், கொஞ்ச நாள் பின்னாடி போய் வக்கரமாயிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரேன் அப்படின்னு. அப்போ வக்கர காலத்தில் நம்ம எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே பெண்டிங்காக போகும். புது விஷயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பழைய விஷயம் பெண்டிங்காக போகாது, புது விஷயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும், ரிசல்ட் டக்குன்னு வராது, அதுவுமே பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி முடிக்கப்படாத ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, இல்லை மேடம் நான் இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி இதை பண்ணலான்னு நினச்சேன், அப்படியே வச்சுட்டேன், திரும்பி அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா டெஃபினட்டாக அதை முடிக்கக்கூடிய ஒரு டைம். பெண்டிங் கர்மாஸ் எல்லாமே இப்போ முடிக்கக்கூடிய ஒரு டைம். கரியரை பொறுத்த வரைக்குமே அதே தான். உங்களுக்கு தொழில் ரீதியாக கரியர் ரீதியாக இருக்க போதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான டைம்னா டெஃபினட்டாக, ஏன்னா தனஸ்தானத்தில் தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு இந்த காலகட்டத்தில். அப்போ பண ரீதியாக ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏன்னா 2ல் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 8ஆம் வீட்டை சுக்கிரனையே பார்வையிடுறாரு. அப்போது தனஸ்தானத்தை, அதாவது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 8 பார்வையிடும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ல் சனி இருக்கிறதுனால பெண்டிங்காக ஏதாவது விஷயத்தை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அது எல்லாத்தையும் கொண்டு இந்த ஒரு 4-5 மாதத்தில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை தான் சனி முடிக்க வைப்பார், புஷ் பண்ணுவார். உங்களை புஷ் பண்ணுறது எதுக்கோ ஒரு ரீசன் இருக்கும், அதை தேவையில்லாமல் நீங்கள் எதிர்நீச்சல் அடிக்காதீங்க. எதிர்நீச்சல் அடிச்சிங்கன்னா வேஸ்ட்டு. அதுவும் சனியோட ராசியில் பிறந்ததுனால சனியோட தாக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ புஷ் பண்ணாமல் அவர் எதை கொண்டு வராரோ அதை முடிச்சுட்டு தென் யூ கோ ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் முன்னாடி நகருங்க. ரிலேஷன்ஷிப் மேரேஜ்லாம் எப்படி இருக்க போகுது, என்னதாங்க நடக்க போகுது? என் குழந்தைக்கு பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன் மேடம், அந்த தோஷம் இந்த தோஷம் இந்த தோஷம் அந்த தோஷன்றாங்க, ஒன்றும் நடந்த பாடே இல்லைங்க. ஏன்னா என்ன பிரச்சனைனா 7ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ கேது இருக்குது, விதி மாறலாம், கவலைப்படாதீங்க. அதான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், விதி கூட மாறுறதுக்கான நேரங்கள் இருக்குது. ஏன்னா கேது ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கொடுப்பார், ஓகேவா? ஸோ கேது பகவான் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு அந்த ராசியை விட்டே போக போகிறாரு. அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்ரிலிஜன் மேரேஜ், கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு கேது ஏற்படுது. ஸோ லக்னத்தில் ராசியில் ராகு இருக்கும்போது இதெல்லாமே பண்ணும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இந்த டைம் பீரியடில். ஸோ படிக்கிற பசங்க இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. 5ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு ஆக்டிவ் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும், எடுத்த காரியத்தை வெற்றி பெறணும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கும்பத்தில் இருக்கும். ஸோ கும்பம் சனியோட ஒரு ராசி. ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபோக்கஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு மேலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைம். ஃபோக்கஸ் அதிகமாகவும் இம்ப்ரூவ்மெண்ட், கான்சன்ட்ரேஷனும் இந்த மாதம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.